Hello friends, உங்கள நிறைய பேர் டிஎன்இபி ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் அக்சஸர் மற்றும் ஏஇக்கான மாடல் ஆன்லைன் எக்ஸாம்ஸும் ஸ்டடி மெட்டீரியலும் கேட்டிருந்தீங்க. இதற்கான டீடைல்ஸை நாம இப்ப பாத்திரலாங்க. டிஎன்இபி ஜேஏக்கான 5 முழு மாதிரி ஆன்லைன் தேர்வுகளை தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல வாங்கி எழுதிட 350 ரூபாய் மட்டும்தாங்க. அதே போல அக்சஸர் எக்ஸாம்கான 5 முழு மாதிரி தேர்வுகள் ரூபாய் 350ங்க. அடுத்ததா ஏஇ எலக்ட்ரிக்கலுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கான 5 முழு மாதிரி தேர்வுகளோட விலை 200 ரூபாய் மட்டும்தாங்க. அடுத்ததா ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் மற்றும் அக்சஸருக்கான பார்ட் 1 தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஸ்டடி மெட்டீரியலோட விலை 225 ரூபாய் பிளஸ் பார்சல் சார்ஜஸ்ங்க. அதே போல இதற்கான பார்ட் 2 ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டடி மெட்டீரியலுக்கான விலை 225 ரூபாய் பிளஸ் பார்சல் சார்ஜஸ்ங்க. அதுவே இது ரெண்டையும் சேர்த்து வாங்குனீங்கன்னா 450 ரூபாய் பிளஸ் பார்சல் சார்ஜஸ்ங்க. அடுத்ததா டிஎன்இபி ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியத்துக்கான பார்ட் 3ல இருக்கிற 12 யூனிட்ஸுக்குமான 12 புத்தகங்களையும் நீங்க வாங்கணும் 1500 ரூபாய் பிளஸ் பார்சல் சார்ஜஸ்ங்க. அதுவே நீங்க பார்ட் 1 பிளஸ் பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 மூணையுமே 1950 பிளஸ் பார்சல் சார்ஜஸ் பே பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாங்க. இதற்கான பேமெண்ட் டீடைல்ஸ் நீங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்கலாங்க. அல்லது 99498786 நம்பரை தொடர்பு கொண்டும் தெரிஞ்சுக்கலாங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்இபி ஜேஏ அண்ட் அசஸருக்கான ஜென்ரல் இங்கிலீஷ் போர்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அருண் அகாடமி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை நான் அருண் அகாடமி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஜேஏ அண்ட் எஸ்எஸ்ஆருக்கான எக்ஸாமினேஷன்ஸ்க்கான போர்ஷன்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ், தமிழ், அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நம்ம வீடியோஸை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நீங்கள் புக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட் புக் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு பின்னாடி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் ஒரு லெசனை எப்படி அனலைஸ் பண்ணிக்கிறீங்க, அதை எப்படி புரிஞ்சுக்கலான்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அருண் அகாடமி சேனல் அப்படின்ற சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வர வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு 90% மேல் கண்டிப்பாக வாய்ப்பு உள்ளது. சரிங்களா? ஸோ இப்போ நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷில் ஃபைண்ட் அவுட் த எரர். நம்மளுடைய அருண் அகாடமி டெக்ஸ்ட் புக் வச்சுருக்கவங்க பேஜ் நம்பர் 92 எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் புக் இல்லாதவங்க நான் எழுதி போட்டிருக்க இந்த கான்செப்டை நீங்கள் எழுதி வச்சு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ டெக்ஸ்ட் புக் இல்லாதவங்க வேணும்னா நான் மறுபடியும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் அருண் அகாடமியில் கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெக்ஸ்ட் புக் உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், தேர்வு மிக விரைவில் வரப்போகிறதா கேள்விப்பட்டோம். ஆனால் இன்னமும் அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வரலை. பட் அதுக்குள்ளே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு உங்களால் போக முடியும். அதில் ஜென்ரல் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுவீங்க ஃபைண்ட் அவுட் த எரர் அப்படின்ற டாபிக்ஸை எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ். ஃபைண்ட் அவுட் எரர்ஸில் ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போஷன், நவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப் இதில் மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் ஓன்லி ஃபார் தட் சிங்குலர் ப்ளூரலில் வரும், டென்ஸ்லேயும் மிஸ்டேக்ஸ் வரும். சரிங்களா? ஸோ இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க, சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல்ஸில் வரலாம், ப்ரிப்போஷனில் வரலாம், நவுனில் வரலாம், வேர்பில் வரலாம், அட்ஜெக்டிவில் வரலாம், அட்வர்பில் வரலாம். என்னது எரர்ஸ்? ஒரு சென்டென்ஸில் காமனாக ஒன்று ஆர்டிக்கல் எரராக இருக்கலாம், இல்லை ப்ரிப்போசிஷன் எரராக இருக்கலாம், இல்லை நவுன் எரராக இருக்கலாம், இல்லை வேர்ப் எரராக இருக்கலாம், இல்லை அட்ஜெக்டிவ் அல்லது அட்வர்பில் எரராக இருக்கலாம், இல்லைனா சிங்குலர் ப்ளூரலில் எரராக இருக்கலாம், இல்லைனா டென்ஸில் எரர் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதை நாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி ஒரு 6 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, நம்ம அதில் பார்ப்போம். நான் இப்போ உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் போர்டில் எழுதி போட்டிருக்கேன், இன்னும் 4 இருக்குது. நம்ம அதை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், டாபிக்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? நேரம் கடத்தாமல் டாபிக்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா ஆர்டிக்கல் ப்ரிப்போசிஷன் அப்படின்றது நவுனு, வேர்பு, அப்ஜெக்டிவ் அப்படின்றது எல்லாத்தையும்
எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு பிஃபோர் எரர் ஸ்பாட்டிங் ரொம்ப ஃபஸ்ட்டு காமனாக நம்ம பார்க்கக்கூடிய எரர்ஸ் வந்து சிங்குலர் ப்ளூரலில் வரும். காமன் எரர்ஸ் ரிகார்டிங் சிங்குலர் ப்ளூரல், இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் எரர் ஸ்பாட்டிங்க்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சிங்குலர் ப்ளூரல். இது நம்ம நடத்தியிருக்கோம். இந்த சிங்குலர் ப்ளூரலில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் சிங்குலர் எப்படி வரும் ப்ளூரல் எப்படி வரும்ன்ற க்ளூஸ் நம்ம எழுதி போட்டிருப்போம். அந்த க்ளூஸ் வச்சு நடத்திருப்போம். இது வந்தால் சிங்குலர், இது வந்தால் ப்ளூரல்னு சொல்லிட்டு அந்த க்ளூஸ் நீங்கள் நல்லா அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா சிங்குலர் ப்ளூரலில் நீங்கள் கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. இல்லை சிங்குலர் ப்ளூரல் எனக்கு இன்னும் டீப்பாக சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவில் கண்டிப்பாக என்ன கிடைக்கும் அப்படின்னா சிங்குலர்னா என்ன, ப்ளூரல்னா என்ன, சிங்குலர் எதெல்லாம் சிங்குலர் வேர்ட்ஸு எதெல்லாம் ப்ளூரல் வேர்ட்ஸு, சிங்குலர் வேர்ட்ஸ்க்கான க்ளூ என்ன, ப்ளூரல் வேர்ட்ஸ்க்கான க்ளூ என்ன அப்படின்றத நம்ம போன வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம். புரியுதுங்களா? ஸோ இப்போது நான் உங்களுக்கு இந்த சிங்குலர் ப்ளூரலில் வரக்கூடிய காமனாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் ஒரு 3 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முதல்ல பாருங்கள், ஃபாலோயிங் செட் ஆஃப் வேர்ட்ஸ் do not takes while writing in plural form. Following set of words do not takes while writing in plural form. இதை நீங்கள் ஒரு plural ஃபார்மாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாமே plural ஃபார்ம் தான். இதுக்குன்னு தனி plural ஃபார்ம்ஸ் கிடையாது. இப்போ எழுதி போட்டிருக்க வேர்ட்ஸ் மட்டும் இல்லை, நிறையா இருக்குது. பட் உங்களுக்கு புரியறதுக்காக சில வேர்ட்ஸ் மட்டும் நான் எழுதி போட்டிருக்கேன். இந்த வேர்ட்ஸுக்குன்னு ஒரு தனி plural ஃபார்ம்ஸ் கிடையாது. இந்த வேர்ட்ஸுக்குன்னு ஒரு தனி plural forms கிடையாது. அது என்னன்னு பாருங்க, advice, fish, scenery of spring, furniture, hair, deer, sheep, cereals, swine. ஓகே, ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. இதுவே ப்ளூரல் ஃபார்ம் தான். இப்போ உங்களுக்கு இந்த வேர்ட்ஸில் ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் சென்டென்ஸில் கொடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் எரர் ஸ்பாட்டிங் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா, ஃபைண்ட் அவுட் த எரர்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் எழுதலாம். அது எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு புரியுற மாதிரியே 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். தே பாட் நியூ ஃபர்னிச்சர், தே பாட் நியூ ஃபர்னிச்சர்ஸ். ஸோ விச் ஒன் இஸ் கரெக்ட்? இது 2ல் எது கரெக்ட் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? நான் சொன்ன பாருங்க, சில வேர்ட்ஸுக்கு ப்ளூரல் ஃபார்மே இதுதான். அதில் நம்ம கொடுத்துருக்க வேர்டு என்னது இருக்கு, ஃபர்னிச்சர் இருக்கு. ஃபர்னிச்சருக்கான ப்ளூரல் ஃபார்ம் என்னது, ஃபர்னிச்சர் தான். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கரெக்டு, செகண்ட் சென்டென்ஸ் இன்கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு எரர் ஸ்பாட் பண்ண சொல்லுவாங்க, இல்லை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. இங்கே ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்கீங்க, இதை எடுத்துகிட்டு ஃபர்னிச்சர்னு எழுதணும் அப்படின்னு நீங்கள் எழுதலாம். ஸோ அப்போ இது ஈஸிங்களா? இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் புரியுதுங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லலாம், அதற்கான தீர்வுகளை நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ பாருங்கள், இப்போ இதில் எது கரெக்டு? தே பாட் நியூ ஃபர்னிச்சர் 1 2 3 4 இப்படி கொடுப்பாங்க எக்ஸாமில். இல்லைனா ABCD இதில் எது கரெக்ஷன் கொடுப்பாங்க, அதை கரெக்டான கரெக்ஷன் எதுன்னு எடுத்துகிட்டு பர்ஃபெக்டான வேர்ட்ஸ் நம்ம போடணும். அப்போ ஃபர்னிச்சர்ன்றது தான் கரெக்டு, ஃபர்னிச்சர்ஸ்ன்றது தப்பு. புரியுதுங்களா? ஸோ இப்போது நம்ம பார்த்ததை புரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு காமனாக ப்ளூரல் ஃபார்ம்ஸ் எல்லாத்துக்கும் சில வேர்ட்ஸுக்குன்னு ப்ளூரல் ஃபார்ம்ஸ் கிடையாது. அந்த வேர்டே தான் ப்ளூரல் ஃபார்மாக வரும். சரிங்களா? ஸோ அதில் நம்ம பர்டிகுலர் எடுத்தது அட்வைஸு, ஃபிஷ்ஷு, ஃபர்னிச்சரு, ஹேரு, டீரு, இதுக்கெல்லாம் ஃபியூச்சர் ப்ளூரல் ஃபார்ம்ஸ் கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான ப்ளூரல் ஃபார்ம்ஸை நம்ம எதை பார்க்கலாம், எதை ப்ளூரல் ஃபார்மாக எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த வேர்டே தான் வருங்க. அதான் எக்ஸாம்பிள் எழுதி போட்ட மாதிரி, தே பாட் நியூ ஃபர்னிச்சர் அப்படின்றது கரெக்டா, தே பாட் நியூ ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்றது கரெக்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்னிச்சருக்கு என்ன இருக்கு, ப்ளூரல் ஃபார்மும் ஃபர்னிச்சர் தான், ஃபர்னிச்சர்ஸ் கிடையாது. புரியுதுங்களா? இன்னும் நல்ல விஷயம், சில்ட்ரன் அப்படின்றதே ப்ளூரல் ஃபார்ம் தாங்க. சில்ட்ரன்ஸ்னு போட்டுருவாங்க சில பேர், அது தப்புங்க. அதை நான் ஸ்பெசிஃபைடாக நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா சில பேர் வந்து இந்த சில்ட்ரன்றதை சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சில்ட்ரன் அப்படின்னாலே அது ப்ளூரல் ஃபார்ம் தான். சைல்டோடைய ஃப்ரூட் ஃபார்ம் தான் சில்ட்ரன். புரியுதுங்களா? அது தப்பு பண்ணாதீங்க. நிறைய பேர் பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக் அது. அதுதான் நான் உங்களுக்கு வந்து புரியுறதுக்காக நான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இப்போது நாம் அடுத்த பார்ட்டாக இருக்கக்கூடியது போல் போகிறோம். 2வது எக்ஸாம்பிள் பாருங்கள்.
The following words are always plural. சில வார்த்தைகள் எப்படி plural form இருக்குமோ அதே மாதிரி சில வார்த்தைகள் எப்பயுமே plural form. The following set of words do not takes while writing in a plural forms. இதுக்கு plural forms கிடையாது. இதுக்கும் அதே மாதிரி தான். following words always plural. இது pluralaவே தான் இருக்குது. ஓகேங்களா? pluralaவே தான் இருக்குது. அது என்னன்னு பாருங்க. trouser, scissor, pants, spectacles, riches, etc. புரியுதுங்களா? இதில் பாருங்க, the following words are always plural. எப்பயுமே அது plural form தான். அது உங்களுக்கு கொஸ்டினாக கொடுக்கும்போது தப்பு பண்ணிடாதீங்க. சரிங்களா? இதில் தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான மதிப்பெண் போயிடும். இந்த ஃபைண்ட் த எரரில் நீங்கள் அழகாக ஸ்கோர் பண்ணலாம். எந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அழகாக மார்க் எடுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைண்ட் த எரர் அப்படின்ற ஒரு கிராமர் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு டு கெட்டிங் a good marks and full marks. Okay, while you are writing an exam for a TNEB and JR exam, it should be useful for your score. Okay, when you get a good score, when you want a good mark in English, the find out the error, it's a useful grammar to get a 1 mark or 2 marks in your examination. Okay, try to understand this concept. It should be useful for your examination. Whether if you have any doubt, okay, do you have any doubt in this topic, just mention in our comment box. Okay, we will rectify it soon. Okay, so don't think it's too difficult. It's very easy. Such a beautiful, such a easiest one in a grammar, that is find out the errors. Okay, so now we go to the second example. ரெண்டாவது example போலாங்க. He wear trousers always. He wear trouser always. So which one is correct? இது ரெண்டுல எதுங்க கரெக்ட்? trouser அப்படினாலே அது plural form தான் நம்ம மேலே சொல்லியிருந்தோம். அதுதான் கரெக்டு. அப்போ ட்ரௌசர்ஸ்ன்றது தப்பு. ஸோ இப்படி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதுக்கு நம்ம அருண் அகாடமி டெக்ஸ்ட் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்போம் பின்னாடி. அந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் ரெட்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண் நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ்க்கு பின்னாடியே நாங்கள் எல்லா எக்ஸாம்பிள்ஸ் முடிஞ்சோடனே ஆன்சர்ஸ் கொடுத்துருப்போம். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அந்த ஆன்சர்ஸை பார்த்து டிக் பண்ணக்கூடாது. இங்கே வீடியோவை பார்த்துட்டு பின்னாடி புக்கு திருப்பிட எதுதுரா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா யூ ஆர் 100%, 100% எந்த ஒரு தவறும் இல்லாமல் மதிப்பெண்ணை உங்களால் எடுக்க முடியும். புரியுதுங்களா? சரிங்களா? இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள்ஸ் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். மூணாவது எக்ஸாம்பிள் போகலாம். பை causes of the following words, though they end with s, they are always used as singular. சில காரணங்களுக்காக முடிவில் இருக்கக்கூடிய வேர்டு எஸ்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுவும் சிங்குலராகவே கருதப்படும். they won't considered as a plural form. It should considered as a singular form. Try to understand that. It should consider as a singular form. Okay, for example, physics is my favorite subject. Physics is my favorite subject. Physics are my favorite subject. Okay, so the physics is the plural form. Yes, it ends with a yes. It's a plural form. Physics, it's not a plural form, it's a singular form, but ends with yes. This is considered as a singular. ஒரு வார்த்தை முடிவு வரும்போது அதை நம்ம சிங்குலர்னு சொல்லுவோம். அப்போ physics is my favorite subject. physics ஆர் மை ஃபேவரட் சப்ஜெக்ட் போது ஃபிசிக்ஸ் அப்படின்றது எஸ் வந்து சிங்குலர் ஃபார்ம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்ஸ் வித் எஸ் முடிவில் எஸ் வந்துச்சுன்னா அதுவும் சிங்குலர் ஃபார்ம் தான்ட்டு ஃபிசிக்ஸ் பார்த்துருக்கோம். அப்போ ஃபிசிக்ஸ் இஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட். physics are my favorite subject. Which one is correct? The first one is correct. The second one is incorrect. ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ நம்ம காமனாக பாருங்கள், அப்படி நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம இப்போது எரர் ஸ்பாட்டிங்கில் காமனாக சிங்குலர் ப்ளூரல் எடுத்திருக்கோம். அதில் ஒரு 3 எரர்ஸ் இருக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணியிருக்கேன். 3 விஷயங்கள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து காமனாக சிங்குலர் ப்ளூரல் எல்லாம் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, த ஃபாலோயிங் செட் ஆஃப் வேர்ட்ஸ் டு நாட் டேக்ஸ் வைல் ரைட்டிங் இன் அ ப்ளூரல் ஃபார்ம். அதுக்குன்னு சில ப்ளூரல் ஃபார்ம்ஸ் கிடையாது. டு நாட் டேக்ஸ் எனி ப்ளூரல் ஃபார்ம் எடுத்துக்காது. அது அட்வைஸாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும்,
ஃபர்னிச்சராக இருக்கட்டும், ஹேராக இருக்கட்டும், டீடாக இருக்கட்டும், ஷீப்பாக இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போது அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது, அதில் தப்பு நீங்கள் பண்ணக்கூடாது. செகண்ட், அதே மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாமே அது என்னென்ன அப்படின்னா ஆல்வேஸ் ப்ளூரல் வேர்ட்ஸ் ஆர் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ப்ளூரல். இது எல்லாமே ப்ளூரல் வேர்ட்ஸ் தாங்க. ட்ரௌசர், சிசர், பேண்ட்ஸ், ஸ்பெட்டக்கல்ஸ். நிறைய பேர் தப்பு பண்ணுறது இந்த 4 வேர்ட்ஸில் தான், பர்டிகுலர் 4 5ல். இந்த 5 நல்லா பாருங்களேன். நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய இடமே இங்கே தான் இருக்குதுங்க. அங்கே தான் பயங்கரமான தப்பு பண்ணுறாங்க. ஸோ அது என்னன்றதை நீங்கள் நல்லா கெஸ்டர் பண்ணி பாருங்கள், புரியும். ட்ரௌசர், சிசர், பேண்ட்ஸ், ஸ்பெட்டக்கல்ஸ், ரிச். இந்த வேர்ட்ஸில் ஏதாவது சென்டென்ஸ் வந்திருந்தது அப்படின்னா, அதாவது வேர்பில் வந்திருந்தாலோ இல்லை நவுனில் வந்திருந்தாலோ, நவுனில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, வேர்பில் வந்திருந்தாலோ இல்லை நமக்கு புரிகிற மாதிரியான அட்ஜெக்டிவ் ஃபார்மில் வந்திருந்தாலோ, எதில் வந்திருந்தாலும் அந்த வேர்டு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஹி வேர் ட்ரௌசர் ஆல்வேஸ் அப்படின்றது கரெக்டாக? ஹி வேர் ட்ரௌசர் ஆல்வேஸ் அப்படின்றது ட்ரௌசர்ஸ், ட்ரௌசர். இதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் ஆல்வேஸ், ட்ரௌசர்ன்றதே ப்ளூரல் ஃபார்ம் தான். அதனால் இது கரெக்டு, இது இன்கரெக்டு. ஸோ செகண்ட் பாருங்கள், என்ஸ் வித் எஸ். ஒரு வார்த்தை முடியும் போது எஸ்ஸில் முடிஞ்சால் நம்ம எல்லாருமே அது ப்ளூரல் ஃபார்ம்னு நினச்சிட்டு இருக்கோம். அது நாட் அ ப்ளூரல் ஃபார்ம், தட் இஸ் அ சிங்குலர் ஃபார்ம். அது ப்ளூரல் கிடையாது, அது சிங்குலர் ஃபார்ம் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபிசிக்ஸ் அப்படின்னு முடியுது எஸ்ஸு. சில பேர் நினச்சிப்பாங்க ஃபிசிக்ஸ் அப்படின்னு வருது, மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு வருது, அதெல்லாம் ப்ளூரல் ஃபார்மு அப்படின்னு நினச்சிப்பாங்க. தே ஆர் நாட் அ ப்ளூரல் ஃபார்ம், தட் இஸ் அ சிங்குலர் ஃபார்ம். அது ஒரு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது, அதெல்லாம் ஒரு சிங்குலர் ஃபார்ம் தான். புரியுதுங்களா? ஸோ அப்போது ஃபிசிக்ஸ் இஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட், இட்ஸ் அ கரெக்ட் வேர்ட், கரெக்ட் சென்டென்ஸ். அதுவே கீழே இருக்குது ஃபிசிக்ஸ் ஆர் மை ஃபேவரட் சப்ஜெக்ட், தட் இஸ் நாட் ராங். பிகாஸ் இங்கே ப்ளூரல் ஃபார்ம் இருக்கிறதுக்காக ஆர் போட்டிருக்காங்க. பட் தட் இஸ் நாட் அ ப்ளூரல் ஃபார்ம், திஸ் இஸ் சிங்குலர் ஃபார்ம், தட்ஸ் வை இஸ் கரெக்ட். புரியுதுங்களா? ஸோ அடுத்து இப்போ நம்ம எப்படி சிங்குலர் பார்த்தோமோ, அடுத்து காமன்லி மிஸ்யூஸ்ட் ஆர்டிகல்ஸ். நாம் இரண்டாவதாக தப்பு பண்ணக்கூடிய இடமும் ஆர்டிகல்ஸ். நம்ம ஆர்டிகல்ஸ் எப்படி வரும்ன்றதையும் வீடியோ போட்டிருப்போம். ஆர்டிகல்ஸ் எங்கெங்கெல்லாம் வரும், எங்கெங்கெல்லாம் பிளேஸ்ட் ஆகும் அப்படின்ற ஆர்டிகல்ஸையும் நம்ம வீடியோவில் நடத்தியிருப்போம். நம்மளுடைய 51வது வீடியோ 2வது வீடியோலையோ கம்பல்சரி இந்த ஆர்டிகல்ஸ் இருக்கும். சரிங்களா? 57 இல்லைனா 59 இல்லைனா 51 இந்த 3 வீடியோக்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்குலர் ப்ளூரலை பற்றி பேசியிருப்போம், ஆர்டிகல்ஸை பற்றி பேசியிருப்போம், ப்ரிப்போசிஷனை பற்றி பார்த்துருப்போம், டென்சஸ் பார்த்துருப்போம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பழைய வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பழைய வீடியோஸ்னால் இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் நம்ம இந்த காமன் எரர்ஸை பற்றி முன்னாடி நடத்தியிருப்போம். அதை நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டாலும் இதில் தப்பு இல்லாமல் எழுதலாம். சரிங்களா? இதில் காமன்லி மிஸ்யூஸ்ட் ஆர்டிகல்ஸை காமனாக நம்ம எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். The following compound words always carry article a. சில வார்த்தைகள் ஆர்டிக்கல் ஆவை தான் எடுத்துகிட்டு வரும். அதுக்கு a 2-hour journey, a 10 years old boy, a 100 rupees note, 100 rupee note. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. My father gave me a 100 rupee. என்னுடைய அப்பா எனக்கு எவ்வளோ கொடுத்தாரு? 100 ரூபா கொடுத்தாரு. ஸோ ஓகே, ஒரு 100 ரூபா. மை ஃபாதர் கிவ் மீ a 100 rupees. ஒரு 100 rupee நோட்டு தான் கொடுத்தாரு, தவிர 100 rupees நோட் நிறையா கொடுக்க கிடையாது. அப்போ a 100 rupees நோட் தான் கரெக்டு. இங்கே ருப்பீஸ்னு வந்தாலும் தப்பு, ஆன் போட்டாலும் தப்பு. ஸோ இப்போ மேலே இருக்கிற சென்டென்ஸ் தான் கரெக்டு. கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாதுங்க. சிங்குலர் ஃபார்மில் எப்பயுமே சிங்குலராக இருந்துச்சுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. கான்சனன்ட் சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா அங்கே கம்பல்சரி ஆ வரும். வவ்வல் சவுண்ட் வந்துச்சுன்னா அங்கே ஆன் வரும். புரியுதுங்களா? என்ன சவுண்டு? கான்சனன்ட் சவுண்ட் வந்தால் அங்கே ஆ, வவ்வல் சவுண்ட் வந்தால் அங்கே என்ன யூஸ் பண்ணும்? ஆன் யூஸ் பண்ணும். இதுவும் சிங்குலர் தான், இதுவும் சிங்குலர் தான். புரியுதுங்களா? ஸோ அப்போது இந்த சென்டென்ஸில் எது கரெக்டுன்னு பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள், செகண்ட் பாயிண்ட்டு. காமன்லி ஆர்டிக்கல் ஆ இஸ் used before words beginning with consonant sound. Used before words beginning with consonant sound
and articles, an is used before words beginning with vowel sound. A is beginning with the consonant sound. A. புரியுதுங்களா? An is used before words begin with vowel sound. Like example, a book and orange. புரியுதுங்களா? But this is so important to learn the articles. Most of the peoples they select the wrong concept in that MLA, MP, MA, MBBS. Always இந்த வேர்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஆன் யூஸ் பண்ணக்கூடாது, ஆ தான் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஹீஸ் ஆ எம்எல்ஏ தான், ஹீஸ் ஆன் எம்எல்ஏ கிடையாது. ஸோ இது தப்பு, இது கரெக்டு. புரியுதுங்களா? ஸோ பாருங்கள், தப்பு பண்ணிடாதீங்க டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே டியர் வியூவர்ஸ், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு எம்எல்ஏவாவோ ஒரு எம்பியோ ஒரு எம்ஏஓ எம்பிபிஎஸ் இந்த மாதிரி ஒரு அப்ரிவேஷன்ஸை கொடுத்து வரக்கூடிய வேர்ட்ஸில் 90% ஆஃப் வேர்ட்ஸ்க்கு வந்து ஆதான் வரும், ஆன் வராதுங்க. தயவு செஞ்சு இந்த கான்செப்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, தப்பு பண்ணிடாதீங்க. இது நமக்கு தேர்வில் அதிகமாக கேட்கக்கூடிய கான்செப்டில் ஒன்றா இருக்கும். இதில் மைனர் மிஸ்டேக் பண்ணி 1 மார்க் நீங்கள் இழந்துடாதீங்க. ஸோ ட்ரை டு கெட் அ குட் மார்க்ஸ் மீன்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். அது பர்டிகுலராக இந்த பர்டிகுலர் கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. டியர் வியூவர்ஸ், டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் ஒரு ரெக்வஸ்ட்டாகவே சொல்கிறேன், இதில் நீங்கள் மதிப்பெண் நல்லா எடுக்கணும் அப்படின்னா இந்த கான்செப்டை நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகே, நல்ல மதிப்பெண் எடுக்கலாம், தப்பு இல்லாமல் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் இதை கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக கவனித்து பாருங்கள். ஓகேவா? ஸோ அது வேர்ட்ஸ் லைக் யூனிவர்சிட்டி, யூரோப், யூனியன், கோ வித் ஆர்டிக்கல் ஏ. யூனிவர்சிட்டி, யூரோப், யூனியன் இதெல்லாம் ப்ரொனன்சியேஷன் ஆகுதுங்க, அதை சொன்னேன். கான்சனன்ட் சவுண்டு வந்துச்சுன்னா அங்கே வவ்வல் சவுண்டு வந்துச்சுன்னா அங்கே ஆன். ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் சவுண்டு தாங்க, நாட் அ லெட்டர். வவ்வல் சவுண்டு வந்தால் அங்கே ஆனு, கான்சனன்ட் சவுண்டு வந்தால் அங்கே ஆ. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் without confuse or without mistake. Please try to understand. And then for example பாருங்கள், யூனிவர்சிட்டி, யூரோப், யூனியன் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் அங்கே வந்துச்சு அப்படின்னா we automatically go article a. okay, we automatically go article a. For example, he is dash European, he is an European or a European. so நம்ம கொடுத்துருக்கோம் வேர்ட்ஸ் லைக் என்னென்ன வேர்ட்ஸ் வரும்போது யூனிவர்சிட்டி, யூரோப், யூனியன் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஆ தான் யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே என்ன போட்டிருக்கோம் பாருங்கள், he is a European, he is an European, he is a European is a correct, an European is a wrong. புரியுதுங்களா? ஸோ ஆர்டிகல்ஸில் 2 மிஸ்டேக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வந்து காமனாக என்ன எல்லாம் பண்ணுற மிஸ்டேக்ஸ்னால் 2 hours journey, a 10-year-old boy, a 100 இதில் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது கான்சனன்ட் சவுண்டு வந்தால் வவல் சவுண்டு வந்தால் ஆனு. பர்டிகுலராக இந்த எம்எல்ஏ, எம்பி, எம்ஏ, எம்பிபிஎஸ் இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அங்கே என்ன வரும் அப்படின்னா தான் வரும். சாரி, ஆல்வேஸ் யூஸ்ட் அண்ட் நாட் ஆ. ஸோ எம்எல்ஏ, எம்பி, எம்ஏ, எம்பிபிஎஸ்னு வந்துச்சுன்னா ஆன் தான் யூஸ் பண்ணும், ஆ யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ சாரி ஃபார் மிஸ்டேக்கிங். ஸோ இங்கே an MLA is correct, a MLA is wrong. an MLA, an MP, an MA, an MBBS அப்படி தான் யூஸ் பண்ணோம், நாட் a. ஓகேங்களா? அது தப்பு பண்ணிடாதீங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நான் ஒரு சின்ன கன்ஃபியூஸில் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் பாருங்கள், ஆன் தான் வரும், ஆ வராதுங்க. திருப்பி சொல்கிறேன், ஆன் தான் வரும், ஆ வராது, நாட் ஆ. நான் எழுதி போட்டிருக்கேன், பட் ஒரு ஃப்ளோவில் நான் டிக் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி டிக் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. he is a MLAன்றது ராங்கு, he is an MLA. எம்எல்ஏ, எம்பி, எம்ஏ, எம்பிபிஎஸ்லாம் வந்துச்சுன்னா கம்பல்சரி அங்கே ஆன் தான் வரும், நாட் ஆ. ஓகே, நாட் ஆ. ஓகேவா? அதே மாதிரி வேர்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டி, யூரோப், யூனியன் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வரும்போது அங்கே ஆ தான் வரும், ஆன் அப்படின்றது வராது. ஸோ ஆ யூரோப்பியன், ஆன் யூரோப்பியன்றது தப்பு. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. MLA, MP, MA, MBBS. Dear viewers, try to understand this. MLA, MP, MA, MBBS, these are the words should come in your examination to find out the errors. Try
try to put a and mark, not a symbol. Okay, andrதை யூஸ் பண்ணுங்க, andrதை யூஸ் பண்ணாதீங்க. அப்படி a யூஸ் பண்ணா தப்பு, and யூஸ் பண்ணணும். Dear students and viewers, try to understand this concept. It's very useful. It's very important in your exam point of view. Okay, try to understand this concept. So sorry for little mistakes I did in this concept, but try to understand this. The flow I did a mistake, but you won't did a mistake for a perfect ways. Try to understand that. Okay, try to understand. நீங்கள் புரிஞ்சுக்கோங்கப்பா. அந்த வந்து ஆனட் நான் மார்க் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஆன் தான் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தஸ். தப்பு பண்ணிடாதீங்க. நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்டு தயவு செஞ்சு தப்பு பண்ணிடாதீங்க. திரும்ப சொல்கிறதுக்கான கான்செப்ட் அதுதான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். டோன்ட் மிஸ்அண்டர்ஸ்டுட். ஓகே, ட்ரை டு அண்டர்ஸ்டுட் திஸ் டாபிக்ஸ் இன் கரெக்ட் வே. ஆன்னா யூஸ் பண்ணோம், கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம ஃபர்தர் எக்ஸாம்பிள்ஸ்க்கு போயிடுவோம். ஃபைண்ட் அவுட் த எரர்ஸில். ஸோ பார்க்கலாம் அடுத்த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ நம்ம 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அடுத்து இப்போ தேர்டு நாம் பார்க்கலாம். இது ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு. ஸோ ஈஸியாக நீங்கள் இதை கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அழகாக இந்த ஃபைண்ட் அவுட் த எரர் அப்படின்ற டாப்பிக்கில் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நம்ம மற்ற கிராமர்ஸ், அதாவது ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும், நவுனாக இருக்கட்டும், வேர்பாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நம்ம ஆர்டிகல்ஸும் சரி, ப்ரிப்போசிஷன்ஸ் சரி, அண்ட் சிங்குலர் ப்ளூரல், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் இங்கிலீஷ் டாபிக்ன்ற வீடியோ, ஜென்ரல் இங்கிலீஷ் வீடியோஸ்லாம் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய அருண் அகாடமி சேனலில். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸையும் போய் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி யூஸ் ஆகுதுன்றதை இன்னும் நல்லா புரிஞ்சிக்கலாம். அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் போடும்போது சொல்கிறேன், இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் அந்த வீடியோ நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது பேஸ் பண்ணி நிறைய டாபிக்ஸ் வரும், நமக்கு நிறைய கான்செப்ட்ஸ் வரும். ஸோ அதனால தான் இந்த ஃபைண்ட் அவுட் த எரர் அப்படின்றது நம்ம இது வரைக்கும் பார்த்த கிராமரோடைய கண்டினியூஷன் தான் இது. ஸோ இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் அதை மாற்றி இந்த இதுதான் தப்பு, இதுக்கு பதில் நம்ம இதை தான் போடணும்னு சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் எது மிஸ்டேக்ஸோ அந்த நம்பரை நீங்கள் ஃபைண்ட் பண்ணால் போதும், நமக்கு மார்க்கு. புரியுதுங்களா? நம்ம எந்த மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிச்சா போதும். கண்டுபிடிச்சி நான் ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 சென்டென்ஸ் இருக்குது, 4 வேர்ட்ஸ் வந்து ஒரு சென்டென்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4வது வேர்ட்ஸில் தப்பு இருக்குது அப்படின்னா அந்த 4ன்றது இப்போ ஏபிஆர்சி அதில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஏவா பிஆ சியான்னு போட்டால் முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு கன்ஃபியூஸும் ஆக வேணாம். மிக எளிமையான டாபிக் இது. ஸோ இப்போ தேர்ட் பாருங்கள், கன்ஃபியூசிங் வேர்ப் ஃபார்ம்ஸ். நமக்கு வேர்ப்னாலே ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும். வேர்ப்னாலே ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இங்கிலீஷில். தமிழில் வினை. ஒரு வினையை குறிக்கும் சொல் வினை சொல்னு பார்த்த மாதிரி வேர்ப்னா ஆக்ஷன். ஸோ இந்த வேர்ப் எதோட ஆக்ஷனை குறிக்குது? சப்ஜெக்டோட ஆக்ஷனை குறிக்குது. வேர்ப் எதோட ஆக்ஷனை குறிக்கணும்? சப்ஜெக்டோட ஆக்ஷன் தான் குறிக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே நம்ம எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய காமன் கான்செப்ட் பாருங்களேன். வேர்ட்ஸ் லைக் என்ன மாதிரி அப்படின்னா ஈச், எவ்ரி, மெனி, மச், ஆல்வேஸ் டேக் அ சிங்குலர் வேர்ப்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த வேர்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா நம்ம சிங்குலர்ஸ் தான் எடுத்துக்கணும், ப்ளூரல் எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ பாருங்க, வேர்ட்ஸ் லைக் ஈச், எவ்ரி, மெனி, மச், ஆல்வேஸ் டேக் அ சிங்குலர் வேர்ப்ஸ். ஒருமையை தான் எடுக்கணும், ப்ளூரல் ஃபார்மை எடுக்கக்கூடாது. இந்த வேர்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா எது? ஈச், எவ்ரி, மெனி, மச் இது வந்துச்சுனாலே சிங்குலர் வேர்பு தான் இருக்கணுமே தவிர ஒன்லி ஃபார் சிங்குலர் வேர்பு. நாம் ப்ளூரல் வேர்பை எடுக்கக்கூடாது, சிங்குலர் வேர்பு தான் எடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, எவ்ரி பாய் இன் த கிளாஸ் இஸ் ரிச். எவ்ரி பாய்ஸ் இன் த கிளாஸ் ஆர் ரிச். எய்தர் இந்த 2 சென்டென்ஸில் எந்த சென்டென்ஸ் கரெக்டுன்னு நினைக்கிறீங்க? ஏவா பியா? நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, எவ்ரி பாய்ஸ் இன் த கிளாஸ் இஸ் ரிச். எவ்ரி பாய்ஸ் இந்த கிளாஸ் இஸ் ரிச். இந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லா பாய்ஸும் ரிச் அப்படின்னு சொல்றோம். எவ்ரி பாய்ஸ் இந்த கிளாஸ் ஆர் ரிச். இஸ் இட் இஸ் ரிச் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆர் ஆர் ரிச்? நம்ம அதான் பார்த்தோம் பாருங்க. வேர்ட்ஸ் லைக் ஈச், எவ்ரி, மெனி, மச் இதெல்லாம் வந்துச்சுன்னா சிங்குலர் வேர்பு தான் வரணும். அப்போ சிங்குலரை குறிக்கிறது இஸ் ரிச். அப்போ பாருங்க, எவ்ரி பாய் இன் த கிளாஸ் இஸ் ரிச். இஸ் திஸ் கரெக்ட் கம்பேர்ட் டு
plural form. It's a plural form. இது வந்து singular form. அப்ப singular form வரதுதானே நமக்கு ஆன்சரா வரும்னு சொன்னோம் இல்லையா? அப்ப singular verb தான் வரும், not a plural verb. ஓகே, singular verb தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, புரியுதுங்களா? இப்போ செகண்ட் டே பாருங்க, அதே மாதிரி இந்த verb ஃபார்ம்லேயே கன்ஃபியூசிங் ஆகக்கூடிய செகண்ட் கான்செப்டும் பாருங்களேன். வேர்ட்ஸ் லைக் மெனி, ஆல், மோஸ்ட், சம், எக்ஸெட்ரா. நல்லா பாருங்க, மெனி, ஆல், மஸ்ட், சம், எக்ஸெட்ரா. இது எல்லாமே ப்ளூரல் ஃபார்ம். இது எல்லாத்துமே ஆல்வேஸ் என்னதான் வரும், ப்ளூரல் verb தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், some boys are bright, some boy is bright. Is this are bright or is bright? நம்ம எதை கண்டுபிடிப்போம்? ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3, 1 2 3, இந்த மூணுல ஆப்ஷன் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் A 1, B 2, C 3 அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதில் எந்த இதில் தப்பு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ செகண்ட் சென்டென்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேர்ட் ஒன்னில் தப்பு இருக்குது. அப்போ நம்ம தேர்ட் ஒன்று டிக் பண்ணுறோம், அவ்வளோதான் ஆன்சர். எதனை மாற்றணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் தான் கரெக்ட். ஓகேங்களா, சம் பாய்ஸ் ஆர் பிரைட். ஓகேங்களா, அதான் ப்ளூரல் ஃபார்ம் ஆர். இட்ஸ் அ காம்பனண்ட் ஆஃப் ப்ளூரல் ஃபார்ம். ஓகேங்களா, ப்ளூரல் ஃபார்ம் வந்து ஆர் வரும். ஓகேங்களா, சிங்குலர்னா ஈஸு, ப்ளூரல்னா ஆறு. அப்புறம் இப்போ நல்லா பாருங்கள், ஐ, யோ, தே, வி, ஹி, ஷி, இட். ஐயோ தேவினா என்ன தெரியுங்களா? ப்ரனவுனு. இப்போ ஐக்கு ஆம் வரும், யூ ஆர், தே ஆர், வி ஆர் அப்படின்ற சிங்குலரில் வரும், இங்கே ஈஸ் வரும். இதுவே ப்ளூரலாக இருந்தால் ஐக்கு வாஸு, ப்ளூரல் ஃபார்முக்கு, சாரி பாஸ்ட் ஃபார்முக்கு, பாஸ்டில் ப்ளூரலு, இது ப்ரெசண்ட்டில் சிங்குலரு. அப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள், சிங்குலருக்கு இது வந்துச்சா, இங்கே வாஸ் வரும், யூ வேர், டபிள்யூஆர்இ வேர், வி வேர், இங்கே வாஸ். புரியுதுங்களா? அப்போ சிங்குலராக இருந்தால் இங்கே ஈஸ் வரும், ப்ளூரலாக இருந்தால் ஆறும். அதுவே கண்டுபிடிச்சிக்கலாம் சிங்குலர் ப்ளூரலில் மிஸ்டேக் வருதா, வேர்பு சிங்குலர் வேர்பா இல்லை ப்ளூரல் வேர்பா அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இது எங்கே மிஸ்டேக் வந்திருக்கு? some boys are bright, some boys is bright. which one is correct? இது ரெண்டுல எது சரியானது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் சென்டென்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ புரியுதுங்களா? இப்போ தேர்ட் கான்செப்ட் பாருங்க, கன்ஃபியூசிங் வேர்ப் ஃபார்ம் பார்த்தோம். தேர்ட் கான்செப்ட் என்ன பார்த்தோம்? கன்ஃபியூசிங் வேர்ப் ஃபார்ம்ஸ் பார்த்தோம். அதில் ஈச், எவ்ரி, மெனி, மச் இதெல்லாம் வந்தால் சிங்குலர் வேர்ப்ஸ் தான் வரும். ஆல்வேஸ் டேக் அ சிங்குலர் வேர்ப் தான் அப்படின்னு கொடுத்தோம். எவ்ரி பாய்ஸ் இன் த கிளாஸ் இஸ் ரிச், எவ்ரி பாய்ஸ் இன் த கிளாஸ் ஆர் ரிச். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சிங்குலர் ஃபார்ம் தான் எடுத்திருக்கோம். அப்போ மேலே இருக்கிறது தான் கரெக்டு, கீழே இருக்கிற சென்டென்ஸு தப்பு. அதே மாதிரி செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், வேர்ட்ஸ் லைக் மெனி, ஆல், மோஸ்ட், சம் இது எல்லாமே ப்ளூரல் ஃபார்மு, ப்ளூரலில் தான் டேக் பண்ணி வரும்னு சொன்னோம். அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், சம் பாய்ஸ் ஆர் பிரைட், சம் பாய்ஸ் இஸ் bright. So the R is correct, the first sentence is correct, the second sentence is incorrect. Okay, first one is right, second one is wrong. So try to find out these type of the mistakes while you are attending TNEB, JA and assessor examination. Okay, it's very useful to find a perfect wrong concept, perfect errors in this concept. Okay, நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்க. உங்கள் டிஎன்இபியில் அழகாக மதிப்பெண் எடுக்கலாம், ஒரு மதிப்பெண். சரிங்களா? இதில் நீங்கள் எந்த தப்பு இல்லாமல் அழகாக ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணி நீங்கள் நல்லா மதிப்பெண் எடுத்து பாஸ் ஆகிறதுக்கு இது ஒரு ஒன் ஆஃப் த கான்செப்டாகவும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து ஃபோர்த் ஃபார்ம் பாருங்கள். ஃபோர்த் ஃபார்ம் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நடத்திட்டு இருக்கிறதுல ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை சார் எனக்கு இன்னொரு தடவை கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். நாங்கள் அதை ரெட்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். ஓகே, புரியுதுங்களா? இப்போ ஃபோர்த் டாபிக் நாம் போயிடுவோம், அதாவது ஃபோர்த் கான்செப்ட்டு. ஸோ பிவேர் ஆஃப் சென்டென்ஸ், நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சென்டென்ஸ் என்னென்னா வித், ஆர், நார், ஆர் நார். இது ரெண்டுலேயும் நம்ம ரொம்ப பிவேராக இருக்கணும், ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். இந்த ரெண்டு சென்டென்ஸில் எய்தர் ஆர் நெய்தர் நார், எய்தர் ஆர் நெய்தர் நார், இந்த ரெண்டுலேயும் நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா சின்ன மிஸ்டேக் பண்ணோம்னா இதில் மார்க் போயிடும். லிட்டில் மிஸ்டேக்ஸ், குட்டியூண்டு ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா மார்க் போயிடும். அது எப்படின்னு பாருங்கள், டூ சிங்குலர் சப்ஜெக்ட் ஜாயின்டு பை எய்தர் ஆர் அண்ட் நெய்தர் ஆர். ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்ட்ஸுக்கு நடுவில் என்ன ஜாயிண்ட் ஆகும்? எய்தர் ஆர் அண்ட் நெய்தர் ஆர். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? சிங்குலர் இன் யூசேஜ், சிங்குலர் தான் யூஸ் பண்ணோம். நெய்தர் ராம் நார் கோபால் இஸ் கல்பிரட்,
neither Ram nor Gopal is the culprits. Example. நல்லா பாருங்கப்பா dear viewers and students, நல்லா பாருங்க. two singular subjects joined by ரெண்டு singular subject ஜாயின் பண்ணுது. என்னது? எய்தராரோ இல்ல நெய்தராரோ. ஒன்னு எய்தராரோ இல்ல நெய்தராரோ எதை ஜாயின் பண்ணுது? டூ சிங்குலர் சப்ஜெக்டை ஜாயின் பண்ணுது. அப்ப அங்க ஆன்சர் என்ன வரும்? சிங்குலர் யூசேஜ் தான் வரும். அப்ப ஆன்சர் அங்க என்னதான் வரும்? சிங்குலர் யூசேஜ் தான் வருமே தவிர எந்த யூசேஜ் வராது? ப்ளூரல் ஃபார்ம் அங்க வராது. அப்ப என்ன யூசேஜ் அங்க வரும்? சிங்குலர் யூசேஜ் தான் வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. நெய்தர் ராம் நார் கோபால் is the culprit. Okay, இது first sentence. Second sentence, neither Ram nor Gopal is the culprits. So நம்ம நல்லா பார்த்தோம் அந்த டெஃபினிஷன்லயே சிங்குலர் யூசேஜ் ஆயிருக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல கல்பிரட் அப்படின்றது சிங்குலர், எஸ் வந்து அது கல்பிரட்ஸ்னா ப்ளூரல் ஆயிரும். அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் கரெக்ட், செகண்ட் சென்டென்ஸ் வந்து இன்கரெக்ட். ஓகேங்களா? முதல் ஒன்று சரி, ரெண்டாவது ஒன்று தப்பு. ரெண்டாவது ஒன்றுல எங்க தப்பு இருக்கு? கல்பிரட்ஸ் ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப அங்க சிங்குலர் யூசேஜ் தான் இருக்கணும், எஸ் ஃபார்ம் வந்திருக்கு, அதனால அங்க தப்பு. புரியுதுங்களா? ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அடுத்து பாருங்க ஃபோர்த் கான்செப்ட் நல்லா பாருங்க. இப்போ தேர்ட் கான்செப்ட் என்ன பார்த்தோம்? கன்ஃபியூசிங் வேர்ப் ஃபார்ம் பார்த்தோம் தேர்ட் கான்செப்ட்ல. அது என்னென்ன கன்ஃபியூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்? ஈச், எவ்ரி, மெனி, மச், ஆல்வேஸ் இதெல்லாம் வந்தா சிங்குலர் வேர்ப்ஸ் தான் வரும்னு பார்த்தோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். அதுக்கு அடுத்து பாருங்க அதுலேயே செகண்ட் கான்செப்ட்ல கன்ஃபியூசிங் வேர்ப்லேயே செகண்ட் கான்செப்ட்ல மெனி, ஆல், மோஸ்ட், சம் இந்த டாபிக்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஆல்வேஸ் ப்ளூரல் கான்செப்ட் தான் வரணுமே தவிர வேற எந்த கான்செப்டும் இங்கே வரக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ இப்போ பாருங்க, some boys are bright, some boys is bright. so plural concept na are, singular concept na is. புரியுதுங்களா? so இப்போ அடுத்து நம்ம fourth concept of beware. நம்ம ரொம்ப கான்ஷியஸா இருக்கக்கூடிய கான்செப்ட் பாத்தீங்கன்னா beware either or neither or ல கான்செப்டா இருக்கணும். இந்த either or and neither or பாத்தீங்க அப்படின்னா two singular subjects, ரெண்டு singular subject எதை ஜாயின் பண்ணி வருது அப்படின்னா எய்தர் ஆர் அண்ட் நெய்தர் நார் அப்படின்ற கான்செப்டை ஜாயின் பண்ணி வருது. டூ சிங்குலர் சப்ஜெக்ட் ஜாயின்ட் பை எய்தர் ஆர் நெய்தர் ஆர். அப்ப நம்ம அங்க என்ன யூஸ் பண்ணோம்? சிங்குலர் தான் யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம அங்க ப்ளூரல் ஃபார்ம் கொண்டு போகக்கூடாது. அதுக்கு எக்ஸாம்பிள் நெய்தர் ராம் நார் கோபால் இஸ் த கல்பிரட். neither Ram nor Gopal is the culprits. So singular or plural, it's usage of singular usage தான் பண்ணணும். அப்ப அங்க ஆன்சர் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கரெக்ட், செகண்ட் சென்டென்ஸ் தப்பு. ஸோ இப்போ அடுத்து ஃபிஃப்த் கான்செப்ட்குள்ள போகலாம். அது பாருங்க, be conscious about the three types of if classes. ஸோ if clasesல இருக்கக்கூடிய இந்த மூணு டைப்ல நம்ம கான்ஷியஸா இருக்கணும். இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து இதில் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப மிஸ்டேக் ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட் இது. அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய கான்செப்ட்னா அது ஃபோர்த்து கான்செப்டும் இந்த ஃபிஃப்த்து கான்செப்டும். இதில் தான் நம்ம அதிகமான மிஸ்டேக்ஸ் நம்ம அங்கே பண்ணுவோம். ஸோ அப்போ மிஸ்டேக்ஸ் நம்ம அதிகமாக பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அது என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா பாருங்கள். டைப் 1, if you work hard you will pass. இது கரெக்ட். if you work hard you will pass, it is in a type 1. if you worked hard you would pass, it's in a second type. And then third type, if you have worked hard you would have pass. ஸோ அப்போ நல்லா புரியணும் அப்படின்னா இங்கே சிங்குலர் ஃபார்ம் வரும்போது ஆன்சர் இங்கே சிங்குலர் ஃபார்மில் இருக்கு. இங்கே ப்ளூரல் ஃபார்ம் மீன் பாஸ்ட் ஃபார்ம்ஸ் மீன் ப்ரெசன்ட் ஃபார்ம் வரும்போது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கு. பாஸ்ட் ஃபார்ம் வரும்போது பாஸ்ட் ஃபார்ம் மாறி இருக்கு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வரும்போது இங்கேயும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல முடிஞ்சிருக்கு, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா?
ஸோ அப்போ பர்ஃபெக்ட் ஃபார்ம்ஸை கரெக்டாக நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு எப்படி நம்ம எக்ஸாம்ஸில் ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க, எய்தர் ஆர் நெய்தர், ஐ மீன் நீங்கள் எப்படி மிஸ்டேக் பண்ணுறீங்களா கரெக்ட் பண்ணுறீங்களான்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் பாஸ். செகண்ட் பி, இஃப் யூ worked hard you will pass. ஸோ நல்லா பாருங்க, இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் பாஸ், அதுதான் கரெக்டு. ஓகேங்களா, இங்கே யூ வுட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பு. இங்கே யூ வுட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது தப்பு, நல்லா கான்ஷியஸாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் பாஸ்ன்றது இந்த இடத்துல வந்து வுட்டு தான் வரும், வில் வந்துருந்துச்சுன்னா அங்கே தப்பு. ஸோ அதனால் அதை கொஞ்சம் கான்ஷியஸாக இந்த 3 டைப்ஸ் ஆஃப் இஃப் கிளாஸையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டைப் வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண, இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் பாஸ். செகண்ட் டைப்பு, இஃப் யூ ஒர்க்டு ஹார்ட் யூ வில் பாஸ். தேர்ட் டைப்பு, இஃப் யூ ஹாவ் ஒர்க்டு ஹார்ட் யூ வுட் ஹாவ் பாஸ். ஓகே, யூ ஹாவ் வுட் வராது, யூ வுட் ஹாவ். ஓகேங்களா, பாஸ், இதுதான் ஆன்சரு. ஸோ இதில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க, தப்பு பண்ணிடாதீங்க. ஃபிஃப்த்து கான்செப்ட் ரொம்ப 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 மஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் அப்படின்னா அது ஃபிஃப்த்து கான்செப்ட். ஓகே, ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சிக்ஸ்த்து கான்செப்ட் வந்து இது நம்ம ஃபைனல் கான்செப்ட் இந்த ஃபைண்ட் அவுட் த எரரில். ஸோ சிக்ஸ்த்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லணும். அது என்னென்னா, ஒரு வேர்போ ஒரு நவுனோ அதில் எப்படி மிஸ்டேக்ஸ் வருதுன்னா டென்ஸ் ஃபார்மேட்டில் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாங்க. அதனால் நம்ம டென்ஸ் வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் டென்ஸ் வீடியோ போய் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் 12 டென்ஸ்லையும் சொல்லியிருப்பேன். அது ஒவ்வொரு டென்ஸ்க்கு ரூல்ஸ் என்ன, எப்படி அது சிங்குலர் ஃபார்மாக இருந்தது ப்ளூரல் ஃபார்மாக இருந்தது, அது எப்படி சேஞ்ச் பண்ணாங்கன்ற கான்செப்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் நம்ம வீடியோஸில் நம்ம சிங்குலர் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கோம், ப்ளூரலை பற்றி நடத்தியிருக்கோம், சிங்குலர் ப்ளூரல் நடத்தியிருக்கோம், ஆர்டிகல்ஸ் நடத்தியிருக்கோம், இதுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் நடத்தியிருக்கோம், அதுக்கப்புறம் டென்சஸ் முடிச்சிருக்கோங்க. இப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாத கான்செப்ட் அப்படின்னா இதுதாங்க, இதுதான் நல்லா பார்க்கணுங்க. அதுக்கப்புறம் அட்ஜெக்டிவ் அண்டு அட்வர்ப். ஓகேங்களா, அப்ஜெக்டிவ்ன்றது சப்போர்ட்டிவ் ஆஃப் நவுனுக்கு துணை நிற்பது அப்ஜெக்டிவ், நவுனை ப்ரைஸ் பண்ணி சொல்கிறது. திஸ் இஸ் த பிளாக் போர்டு, பிளாக் போர்டுன்றது ஒயிட் போர்டுன்றது அப்ஜெக்டிவ், காமனாக அதுதான். த ஒயிட் போர்டுன்றது அப்ஜெக்டிவ், திஸ் இஸ் த ஒயிட் போர்டு. த ஒயிட் போர்டுன்றது அப்ஜெக்டிவ்ஸ், அதை நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. ஸ்பெசிஃபைடாக நவுனை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி வரும், நவுனை புகழ்கிற மாதிரி வர்றது அப்ஜெக்டிவ், வேர்பை ப்ரைஸ் பண்ண மாதிரி வர்றது வேர்பு. நவுனுக்கும் அப்ஜெக்டிவ்க்கும் இன்பிட்வீனில், நவுனுக்கும் வேர்புக்கும் இன்பிட்வீனில் வரக்கூடிய கான்செப்டாக நம்ம என்னத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா வேர்பை எடுத்துக்கலாம், ப்ரிப்போசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம இதை பற்றின வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். நம்ம அருண் அகாடமி சேனல் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி அதில் வீடியோ இருக்கும். இது வரைக்கும் பார்க்காதீங்க, அந்த வீடியோஸை முழுமையாக பாருங்கள், எல்லா வீடியோஸையும் முழுமையாக பாருங்கள். அந்த வீடியோஸை நீங்கள் முழுமையாக பார்க்கும்போது கம்பல்சரி உங்களுக்கு தெரியும் நம்ம நடத்தியிருக்க கான்செப்டில். அதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட்டோ சந்தேகமோ இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம், நாங்கள் அதை ரெட்டிஃபை பண்ணுறோம் as soon as possible. புரியுதுங்களா? இப்போது 6th கான்செப்ட் போயிடலாம். not the usage with the end one of the superlative forms. Not the use with the and one of the superlative degree. superlative degreeல வரும்போது மோஸ்ட்லி எப்படி யூஸ் பண்ணணும்னு பாருங்களேன். superlative degreeனா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ஸை 3 பார்ட்டாக பிரிப்பாங்க. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் டிவைடட் இன் 3 பார்ட்ஸ். ஒன்று வந்து பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு 3ஆக பிரிப்பாங்க. இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி எப்பயுமே த அப்படின்றத மையமாக கொண்டு தான் வரும். சூப்பர்லேட்டிவ் டிகிரியை மையமாக வச்சு கொடுப்பாங்க. த ஆல்வேஸ் ப்ளூரல், த அப்படின்னாலே ஆல்வேஸ் ப்ளூரல் ஃபார்ம் வரும்போது நம்ம த யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. The boys in the class are clever. The boys in the class is clever. So the boys are clever. The boys is clever. ஒன்று ஆர் கிளவரா இல்லை ஈஸ் கிளவரா, இது ரெண்டில் எதுங்க கரெக்டு? தானாலே ப்ளூரல் ஃபார்ம் வரும்னு நான் சொன்னேன்னா, அப்போ இங்கே பாருங்க ஆறுன்றது ப்ளூரல் சிம்பிள் சொல்லியிருக்கேன்னா, அப்போ இது கரெக்ட் சென்டென்ஸு, இது ராங் சென்டென்ஸு. புரியுதுங்களா? மேலே இருக்கிறது கரெக்டு,
கீழே இருக்கிறது தப்பு. நல்லா திரும்ப சொல்கிறேன் பாருங்க. தேன்றது ப்ளூரலை மென்ஷன் பண்ணக்கூடிய கான்செப்ட். ஸோ அங்கே ப்ளூரலை மென்ஷன் பண்ணி வரும்பொழுது தயவு செஞ்சு அந்த சிங்குலர் ஃபார்மை ப்ளூரல் ஃபார்மை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அது சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே நீங்கள் கான்ஷியஸாக கவனிக்க வேண்டிய விஷயம் சிங்குலர் ஃபார்மில் இருக்கா ப்ளூரல் ஃபார்மில் இருக்கான்னு சொல்லிட்டு. தேர் இஸ் ஆல்வேஸ் இன் அ ப்ளூரல் ஃபார்ம். தேர் வந்துச்சுன்னா அது என்ன ஃபார்மில் தான் இருக்கும்? ப்ளூரல் ஃபார்மில் தான் இருக்கும். அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது தப்பு பண்ணாதீங்க. தப்பு பண்ணால் அனாமட்டா ஒரு மாதிரி போயிடும். சரியா? அப்புறம் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்துலேயும் ஸ்கோர் பண்ணி இதில் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். அடுத்து பாருங்கள், ஒன் ஆஃப் த ஆல்வேஸ் சிங்குலர். ஒன் ஆஃப் தன்னு ஒரு வேர்டு வந்துச்சுன்னா அது எப்பயுமே என்னதான் இருக்கும்? சிங்குலராக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், தேனா ப்ளூரல் ஃபார்ம் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்துச்சுன்னா இட் இஸ் ஆல்வேஸ் சிங்குலர். அது ஆல்வேஸ் என்னவாக தான் இருக்கும்? சிங்குலராக தான் இருக்கும். அதில் பாருங்கள், ஒன் ஆஃப் த பாய்ஸ் இன் த கிளாஸ் இஸ் வெரி பிரைட். ஒன் ஆஃப் த பாய்ஸ் இன் த கிளாஸ் ஆர் வெரி பிரைட். ஸோ இது ரெண்டில் எது கரெக்டுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஒன் ஆஃப் தான் வந்துச்சுன்னா ஆல்வேஸ் வி ஆர் யூசிங் இன் அ சிங்குலர் ஃபார்ம். அப்போ இஸ் வெரி பிரைட் அப்படின்றது கரெக்டு, ஆர் வெரி பிரைட்ன்றது ராங்கு. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், நம்ம 5 இது பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு 3 என்ன பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிங்குலர் ஃபார்ம் பார்த்தோம், செகண்டு ஆர்டிகல்ஸ் பார்த்தோம், தேர்டு இப்போ கன்ஃபியூசிங் வேர்ப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அது எதெல்லாம் கன்ஃபியூசிங் வேர்ப் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஃபோர்த்து நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்க வேண்டிய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எய்தரார் ஆர் நெய்தரார் அப்படின்ற கான்செப்டை பார்த்தோம். ரொம்ப நம்ம அதே மாதிரி ரொம்ப கான்ஷியஸாக உள்ளுக்குள்ளே போய் பார்க்க வேண்டியது இஃப் கிளாஸ். அந்த இஃப் கிளாஸ் என்னென்னன்றதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் சூப்பர்லேட்டிவ் டிகிரி எப்படி யூஸ் ஆகும், அங்கே த எப்படி வரும்ன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுலேயே த அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்றத பார்த்தோம். ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது சிங்குலர் ஃபார்ம் அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் த எரர்ஸில் மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட் நம்ம பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டு கான்செப்ட் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ், இன்னொன்று அட்வர்பு. ஸோ அதே மாதிரி ப்ரிப்போசிஷனு, ஆர்டிகல்ஸு இது எல்லாத்துக்கும் நாங்கள் ஆல்ரெடி நம்ம அருண் அகாடமி சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இப்போ நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ரிப்பீட்டடாக இப்போ நம்ம எழுதி போட்டதை நம்ம டெக்ஸ்ட் புக் வச்சுருக்கவங்க பேஜ் நம்பர் 92, 93 அண்ட் 94 இருக்குது. நீங்கள் எடுத்து பார்த்து அனலைஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் புக் இல்லாதவங்க நான் எழுதி போட்ட கான்செப்டை நீங்கள் எழுதி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ எக்ஸாம்ஸ் வரும்போது நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீகால் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ போய் வீடியோ செக் பண்ணிட்டு இருக்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது. அதுக்காக தாங்க சொல்கிறது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தெளிவாக நீங்கள் இந்த கான்செப்ட் பாருங்கள். இப்போ நம்ம புக் பேக் எக்ஸாம்பிள் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ், உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நம்ம புக் பேக்கில் எப்படி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை எப்படி நம்மளுடைய டிஎன், இபி, ஜேஏ அண்ட் அசஸருக்கு என்ன கேள்விகளாக கேட்பாங்க அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். அதில் பாருங்கள், he is the tallest of the three. He is the tallest of the three. He is the tallest of the tree. 3 ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்னா, செகண்ட் ஒன்னா, தேர்ட் ஒன்னா, இது எதுங்க மிஸ்டேக்ஸாக இருக்கும் அப்படின்னா tallest of the 3 அப்படின்றது is tallest of 3 அப்படி தான் வரும். the 3 வராது. அதனால் தேர்ட் ஒன். சரிங்களா? திஸ் புக் இஸ் மச் இன்ட்ரெஸ்டிங். இந்த புக் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அங்கே பாருங்கள், ஆல்ரெடி நம்ம நடத்தினோம். என்னது மச் வந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன ஃபார்ம் வரும்னு சொன்னோம். நல்லா பாருங்கப்பா, இங்கே ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். மச் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்ன ஃபார்ம் வரும்? மச் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன ஃபார்ம் வரும்? மச் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன ஃபார்ம் வரும்? சிங்குலர் வெர்ப்ஸ் தான் வரும். அப்போ இங்கே என்னது? திஸ் புக் இஸ் மச் இன்ட்ரெஸ்டிங். மச் இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான். இன்ட்ரெஸ்டிங்கிற இடத்துல ஐஎன்ஜி ஃபார்மில் தப்பு இருக்குது. அதனால் ஃபோர்த் ஒன். ஓகேங்களா? இல்லை வந்து திஸ் புக் இஸ் மச் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா கவனமாக நம்ம இதே மாதிரி நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் பின்னாடி இருக்குது. நம்ம அருண் அகாடமியோடைய டெக்ஸ்ட் புக் பின்னாடி இருக்குது. அந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அதாவது இப்போ நம்ம நடத்தின கான்செப்டை வச்சு அதுக்குள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும். பின்னாடி நாங்கள் ஆன்சர் கொடுத்துருக்கோம், உடனே அந்த ஆன்சரை போய் கிளிக் பண்ணிட்டு ஓகே புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அந்த இதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் பின்னாடி நீங்கள் கவனித்ததுக்கும் அந்த ஆன்சரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம்.
நீங்கள் ஒரு சென்டென்ஸை செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியல அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா நாங்கள் அதை ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரெட்டிஃபை பண்ணி வர்றோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபைண்ட் அவுட் த எரர் அப்படின்றது இட்ஸ் அ ஹியூஜ் கான்செப்ட். எந்த ஒரு தவறும் இல்லாமல் நம்ம அழகாக மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து இந்த ஃபைண்ட் த எரர்ஸ். அது பர்டிகுலராக இந்த 3rd 4 5 3 4 5 6 இந்த 4 கான்செப்டையும் நீங்கள் ரிப்பீட்டடாக நல்லா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் அழகாக மதிப்பெண் எடுக்க முடியும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பெண்ணும் உங்களுடைய டிஎன்இபிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டிய கான்செப்ட் அப்படின்னா இந்த இஃப் கிளாஸ், ஓகேங்களா? இந்த இஃப் கிளாஸில் இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் பாஸ் இந்த சென்டென்ஸ் வந்தால் கரெக்டு. இந்த இடத்துல வேற ஏதாவது மாற்றி யூ வுட் பாஸ், இங்கே ஒர்க்குன்னு வந்தால் தான் இங்கே உட்டுன்னு வரும். அதே மாதிரி இங்கே ஒர்க்குடு ஹார்டுன்னு கொடுத்தா உட்டுன்னு தான் வரும். வில்லு போட்டால் தப்பு. இங்கே ஹேவ் வந்தால் அந்தாண்ட ஃபார்மில் ஹேவ் வரும், வரலன்னா அதுவும் தப்பு. ஸோ இது கண்டுபிடிக்கிற ஃபார்மட்டு இந்த டைப் 1 டைப் 2 டைப் 3 நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது கான்செப்ட். சரிங்களா? ரொம்ப கான்ஷியஸாகவும் இருக்கணும், ரொம்ப தெளிவாகவும் இருக்கணும், ரொம்ப பிரைட்டாகவும் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இதில் மதிப்பெண் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஒவ்வொரு மார்க்கும் ஒவ்வொரு கான்செப்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இப்போ நம்ம பார்த்த எல்லாமே ஒரு க்ளூஸ் தான். இந்த க்ளூ வச்சு அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் த எரர் அப்படின்றதுல மதிப்பெண் 1 மார்க் நம்ம முழுமையாக எடுத்துடலாம். சரிங்களா? அதுக்கு இந்த வேர்ட்ஸ் ஈச் எவ்ரி மெனி அது இருந்தால் என்ன சிங்குலர் யூஸ் பண்ணணும். அதுவே வந்து மெனி ஆல் மோஸ்ட் வந்து அங்கே ப்ளூரல் யூஸ் பண்ணணும். இதை தனியாக எழுதி வச்சுக்கலாம். ஈச் எவ்ரி மெனி மச்சின்னு வந்துச்சுன்னா அங்கே சிங்குலர் ஃபார்ம் தான்டா வரும். அதுவே வந்து மெனி ஆல் மோஸ்ட்டு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அங்கே ப்ளூரல் ஃபார்ம் வரும். அதுக்கப்புறம் வந்து எய்தர் நெய்தர் வந்தால் அங்கே சிங்குலர் யூசேஜ் தான் இருக்கும் அப்படின்றதையும், அதுக்கப்புறம் இஃப் கிளாஸ் வந்துச்சுன்னா அந்த இஃப் கிளாஸோட யூசேஜ் எப்படி இருக்குன்றதையும் செப்பரேட்டாக நீங்கள் எழுதி அதை ஃபாலோ பண்ணும். ரொம்ப முக்கியமான விஷயம், ஒன் ஆஃப் த வந்துச்சுன்னா அது சிங்குலர் ஃபார்ம் தான். த ஆல்வேஸ் இன் அ ப்ளூரல் ஃபார்ம், ஒன் ஆஃப் த இஸ் அ சிங்குலர் ஃபார்ம். அந்த ஒன் ஆஃப் த வந்துச்சு அப்படின்னா இங்கே வெரி அப்பெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஈஸ் அண்ட் ஆர் அதை கான்செப்டாக வச்சு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அழகாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மெட்டீரியலுக்கான காஸ்ட்டை பற்றி பார்க்கலாங்க. இதில் பொது தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான விலையை பார்த்தீங்கன்னா 225ங்க. அடுத்ததா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்காக மட்டும் தான் இருக்குங்க. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 225 தாங்க. அடுத்ததா பார்ட் 3க்கான ஜெனரல் சயின்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இதற்கான விலை பாத்தீங்கன்னா ₹1700ங்க. ஒன்ஸ் இதை நீங்க வாங்கிட்டீங்கன்னாவே யூனிட் 2க்கான 6 மந்த் கரண்ட் ஈவென்ட்ஸ் மெட்டீரியல் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது உங்களோட மெயில் ஐடிக்கோ சாஃப்ட் காப்பியா சென்ட் பண்ணிடுவோங்க. இப்ப நீங்க இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை வாங்கணும்னா நாங்க இங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற போன்பே, கூகுள் பே அல்லது பேங்க் அக்கவுண்ட் நம்பருக்கோ இந்த மெட்டீரியல்ஸ்க்கான காஸ்டையும் கூடவே அதற்கான பார்சல் சார்ஜஸையும் சென்ட் பண்ணிட்டு உங்களுடைய டீடைல் அட்ரஸை பின்கோடோடையும் நீங்க பே பண்ண ப்ரூஃபோட ஸ்கிரீன்ஷாட்டையும் 9994987861ங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ண மெட்டீரியல்ஸை சென்ட் பண்ணி வச்சிருவோங்க. இதுவரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதனுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.